குருபியோ நமக. அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இப்போ அட்சய திருதிகைன்னா பெரிய ஒரு இப்போ திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நாட்டில். பார்த்தீங்கன்னா நகை கடையில், வெள்ளி கடையில் வியாபாரங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்குது. ஆனால் அது எதுக்காக செய்கிறோம், என்ன செய்கிறோன்னு பாதி பேருக்கு தெரியாமையே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கினாமா, எதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவானது தரேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்சய திருதிகை, அட்சயம் அப்படின்னா வளர்வது அப்படிங்கிறது அர்த்தம். திருதிகை என்பது 3வது திதி, அதாவது அமாவாசை முடிஞ்சு வர 3வது திதி அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா, நம்ம இந்து சமுதாயத்திலையும் சமண மதத்திலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து புனித நாளாக செய்யப்படுறாங்க, புனித நாளாக கொண்டாடுறாங்க. அந்த புனித நாளில் எல்லாமே செய்யலாம். அதாவது பஞ்சாங்கம் பார்த்து செய்ய வேண்டிய எந்த தொழிலுமே அதில் செய்யலாம், அதை பார்க்கவே வேண்டாம். முகூர்த்தங்கள் பார்க்காமையே அட்சய திருதிகை நாளில் செய்யலாம். அது நல்லா வளரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு, மக்களிடையே உள்ள கருத்து, அது நிலைப்பாடு. சரி, அப்போ அட்சய திருதிகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்சய திருதிகைன்னா அட்சயம் சொல்கிறோம், கரெக்டு. அது எதுலேருந்து வந்தது அப்படின்னு வந்தால் திரேத யுகத்திலேருந்து ஆரம்பித்தது. இது இந்த திரேத யுகத்தோட யுகாதியே வந்து அன்னைக்கு தான், அதாவது முதல் நாள் அப்படின்னு சொல்கிற யுகாதி பண்டிகை அப்படிங்கிறதே நம்ம வந்து அட்சய திருதிகை நாள் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த திரேத யுகத்தில் அவதரித்த பரசுராமர் அந்த தினத்துல தான் வந்து பிறந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது வந்து நம்ம தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் வரும். ஆனால் கன்னடமும் தெலுங்கு முறைப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசாக சுத்த திருதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதம் திருதிகை அப்படின்னு சொல்றது வரும். இது ஏன் இந்த கிளாஷ் வருது அப்படின்னு பார்த்தா, சந்திராயன மாதம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வைகாசியிலையும், நம்ம தமிழர்களுக்கான சித்திரை மாதம் 3வது நாளான திருதிகையிலையும் வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருதிகையோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து சூரிய பகவானை வழிபட்டு அந்த அட்சய பாத்திரம் வாங்கின நாள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்தது நமக்கு எல்லாருமே தெரியும் மணிமேகலை. மணிமேகலை என்ற புராணத்திலையும் மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைச்ச நாளும் இந்த அட்சய திருதிகை தான் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெரியாது, புராணத்துல வர குறிப்பீடுகள்ல இருந்து நம்ம எடுக்கிறது தான். கங்கை வந்து பூமிக்கு வந்த நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் வந்து குசேலரை பார்த்து செல்வ செழிப்பு வந்த நாள் அப்படிங்கிறதும் நம்ம அட்சய திருதிகை நாள் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்தது ஆதிசங்கரர் வந்து ஒரு பெண்மணிக்கு பொன் மலையா கொட்டின நாள், அதாவது கனகதாரா இயற்றிய நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அந்த கனகதாரா சோஸ்திரத்தை இயற்றிய நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. குபேரன் வந்து இழந்த செல்வத்தை திரும்பி மீட்டெடுத்த நாள் அப்படின்னும் இந்த அட்சய திருதிகை கொண்டாடப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை சிறப்புகள் மிகுந்த நன்னாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த திருதிகையை நம்ம கொண்டாடுறோம். இப்போ எல்லாருமே வந்து அலபரன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தங்க கடை வெள்ளி கடை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வருஷம் இருக்கிற சூழ்நிலையில் தங்கம் விற்கிற ரேட்டுக்கும் வெள்ளி விற்கிற ரேட்டுக்கும் எல்லாருக்குமே ஒரு கவலை வரும், என்னடா வாங்குறது, அட்லீஸ்ட் 1 கிராமாவது இத்தனை வருஷம் வாங்கிட்டு இருந்தோமே, நாம வந்து இந்த வருஷம் அது கூட வாங்க முடியலையே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் வரும். பட் அது வந்து முக்கியமானது அல்ல. எது வாங்கினாலும் வளரும் அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம சொல்லப்படுறோம். தொழில் தொடங்கலாம், இல்லை தான தர்மங்கள்ல கொடுக்கலாம். முக்கியமாக வந்து வீட்டுக்கு வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உப்பு மஞ்சள் இது 2ம் வாங்கி லக்ஷ்மி படத்துக்கிட்ட வச்சு நீங்கள் கனகதாரா சோஸ்திரம் சொன்னாவே நமக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். அதனால எல்லாரும் கவலைப்படாதீங்க, தங்கம் வாங்க முடியலையே வெள்ளி வாங்க முடியலேன்னு கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வெள்ளை பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால உப்பும் மஞ்சள்
வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணாவே போதுமானது. அதனால் எல்லாருமே உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு கனகதாரா சோஸ்திரம், லக்ஷ்மி சோஸ்திரம், லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் வர்றதை ப்ளே பண்ணிட்டு கூட தங்களால் என்ற பூஜையை பண்ணிட்டு ஒரு பால் பாயாசம் செஞ்சு நாம் அந்த லக்ஷ்மி தேவிக்கு வச்சு வழிபாடு பண்ணாவே போதும். மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் வச்சு வழிபாடு பண்ணாவே போதும். ஒரு சிலர் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். கௌரி பூஜையும் பண்ணுவாங்க. இந்த அட்சய திருதிகை அன்னைக்கு சொம்புல கலசம் வச்சு கௌரி பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த கௌரி பூஜை வந்து எப்படி பண்ணணும்னீங்கன்னா, காலையில நேரம் துவிதிகை இருக்கக்கூடாது. பூரா அன்னைக்கு ஃபுல்லாக திருதிகை வர்ற நாளில் தான் நம்ம பண்ணணும். சூரிய உதயத்தின் போது துவிதிகை இருக்கக்கூடாது. சூரிய உதயத்தப்ப திருதிகை வர நாள் தான் பண்ணணும். இப்போ முதல் நாள் வந்து துவிதிகை வருது, மதியத்துக்கு மேலே திருதிகை வருதுன்னா அன்னைக்கு பண்ணக்கூடாது. மறுநாள் காலையில் சூரிய உதயத்தப்ப திருதிகை வரும்போது தான் நம்ம அந்த அட்சய திருதிகையை பண்ணணும். அது மதியம் வரை மட்டும்தான் நீங்கள் அந்த கௌரி பூஜையை பண்ணணும். அன்னைக்கு கௌரி பூஜையை பண்ணுறவங்க வந்து ஒரு சிலர் வந்து சாதாரண கௌரி பூஜை பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்வர்ண கௌரி விரதத்தை அன்னைக்கு பண்ணுவாங்க. அதில் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி எந்த கௌரி பூஜையை வேணாலும் அன்னைக்கு அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் மட்டும் போதுமானது. அதனால பெண்கள்லாம் ரொம்ப கவலைப்படாமல் சந்தோஷமாக உப்பு மஞ்சள் அரிசி நெல் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கி வச்சு நாளைக்கு லக்ஷ்மி தேவியை அருமையாக கொண்டாடலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா 8122284840.